மீதமான சப்பாத்தி இருந்தால் ஒரு டைம் இந்த மாதிரி சில்லி சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் நான் ஒரு 4 சப்பாத்தியை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சப்பாத்தி சேர்த்து நல்லா கலந்து விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எல்லா சைடும் ஒரே மாதிரி ஈவனாக வறுபட்டு வரணும். நல்லா கலந்து விட்டு வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டு வந்ததும் இது தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இது ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சதும் இதில் நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டையும் சேர்த்து ஓரளவுக்கு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்கி வந்துருச்சு. இதில் நான் ஒரு கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கேப்சிகம் ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை, ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போது இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள். எல்லாத்தையும் சேர்த்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை போன வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட இப்போ தேவையான சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் போல் சோயா சாஸ், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். அந்த சாஸஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். சப்பாத்தி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மசாலா எல்லாம் சப்பாத்தியில் இறங்குற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பரான சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ சர்வ் பண்ணிடலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய ஷேர் பண்ணுங்கள்.